இரவு கோயிலே இருந்து சிவனுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயாவுடைய உரைக்கு பிறகு திருவாசகமும் படிக்கப்படும். ஏற்கனவே நம்ம மெசேஜில் போட்டிருக்க குழுக்கள் தெரியும். ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிற திருமுறை புத்தகம், திருமுறை மலர், திருவாசகம் புக்கு எல்லாரும் எடுத்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி எடுத்துட்டு வராதவங்களுக்கு நம்ம கோயில் இருக்கிற புக்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து சொல்றோம், படிச்சுட்டு திரும்பி கோயில கொடுப்போம். ஐயா அவர்களே விளையாட்ட சன்மார்க்க சங்கம் நித்திய கலை என்ற ஒரு அறக்கட்டளையை நடத்தி கொண்டு இறையன்பை எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தினமும் அவரை இறைப்பணி செய்து கொண்டிருப்பார் என்பதை கேட்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, துறையந்தாய் போற்றி, அண்ணாரந்த கடலை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி. அருளுடைய பரம்பொருளே, மன்றெல்லாடும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புடையோர் குலம் முழுவதும் கோயில் கொண்ட சிவமே சிவமே, மெய்யறிவுருவாம் தெய்வமே. இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பெயரை சிறிதேனாதி திரியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் என்னை ஏற்றுவதற்கு தேவி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வந்தருள் குடிக விரைந்தது தருணம், மாணிக்க வாசகர் ஐயா வந்து அருள் குடிக விரைந்தது தருணம். மாமணி மன்றிலே சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே, தந்தருள் புரிக வரமெலாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையுள் புணர்ப்பித்து என்னோடும் கலந்து செய்வித்தருள்க செய்வகையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேய சிவநேய செல்வர்களே, இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினம். இந்த தினத்திலே விளக்கில் இருந்த நெய்யை குடிப்பதற்காக வந்த எலி அந்த திரியை தூண்டியதனால் அவரை சக்கரவர்த்தியாக மாற்றினார். சிவராத்திரியில் வில்லு மரத்து அடியில் வேடன் ஒருவன் வில்லு மரத்தில் ஏறி வில்லத்தை உதிர்த்த காரணத்தினால் அவனை அரசனாக்கினார். அப்பேற்பட்ட நல்ல இரவு இந்த புனிதமான நன்னாளில் வடிவாம்பிகை உடனுடையும் சோமசுந்தரரை வேண்டி, வடிவாம்பிகை தான் திருவொற்றியூர்ல வள்ளல் பெருமானுக்கு அமுது அளித்தார். அவர் போய் பாடிட்டு வரார். ஒற்றியூர்ல போயிட்டு பாடிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. அவங்க அண்ணியும் அண்ணனும் தூங்கிட்டு இருக்காங்க. திண்ணையில வந்து படுத்துறாரு. வடிவாம்பிகை வந்து ராமலிங்க சாமி வள்ளலார்
சுந்தரர் பிறந்ததிலிருந்து கழுத்து ஆட்கொண்டார் இல்லைங்களா? திருவெண்ணைநல்லூர்ல திருமணம் நடக்கும்போது ஓலையை காட்டி நீ எனக்கு அடிமை என்று கழுத்து ஆட்கொள்கிறார். அதிலிருந்து அவர் பாடினது வரலாறாக இருக்கிறது. ஞானசம்பந்தருக்கு பார்த்தீங்கன்னா சீர்காழியில இருதயபாரர் குளிக்கும் போது அவர் அழுகின்றார், அப்புறம் அம்மையார் பால் கொடுக்கின்றார். அதிலிருந்து அவர் பாடினது தோளுடைய செவியன் முதல் பாடியது வரலாறாக இருக்கின்றது. ஆனால் மாணிக்க வாசகருக்கு மட்டும் அவர் பாடியது வரலாற்று முறையில் இல்லை, தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுக்கப்பட்டு இருப்பதை சிந்தித்து வரலாற்று முறையில் இப்பொழுது சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் கூறுகிறது. இந்த வகையில இந்த வாய்ப்பை அளித்த இந்த ஆலய நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி தானே பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா உள்ளிட்ட இந்த ஆலய நிர்வாகிகள், அமர்ந்திருக்கின்ற சிவநேய செல்வர்கள், ரெட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கின்ற நண்பர் கோவிந்தராஜ் ஆசிரியர்கள், எங்களோட பணியாற்றுபவர் நாராயணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் ஆலய குழுவின் சார்பாகவும் நன்றியை, மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். ஏன் வரலாற்று முறையை நாம் இந்த திருவாசகத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தொகுக்கப்பட்டிருக்கின்ற 2 செய்தி தான் இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணுறோம். உங்களோட பேசி 2 செய்தி. என்ன 2 செய்தினா, திருவாசகத்துல ஏற்கனவே இருக்கிற அந்த முறை அடுக்கப்பட்டிருக்குது இல்லையா, அந்த வரிசையில் தான் மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். இப்ப பழைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க புத்தகத்தில் பாத்தீங்கன்னா சிவபுராணம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அப்படின்னா அவர் பாடியிருப்பாரா அப்படின்ற ஒரு செய்தியையும், இன்னொரு செய்தி மாணிக்க வாசகருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு என்று பேசப்படுகிறது. புக்கில் 3ஆம் நூற்றாண்டு புக்கில் போட்டிருக்கு. காரைக்கால் அம்மையார் சரி 3ஆம் நூற்றாண்டே வச்சுக்கோங்க உங்க பேச்சு பிரகாரம் 3ஆம் நூற்றாண்டு. ஆனா அதுக்கு பின்னாடி தான் நம்ம 3 பேர் வராங்க. ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா? ஆமா ஆமா 7ஆம் 3ஆம் நூற்றாண்டு என்ன வச்சுக்கோங்க. அந்த 3ஆம் நூற்றாண்டு வந்து இப்ப 21ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக 1800 செட் ஆகும் சார், வாய்ஸ் வராது. ஏறக்குறைய இந்த 18 ஆண்டுகளாக இந்த சைவ உலகம் மாணிக்க வாசகர் மீது அரசாங்க பணத்தை கையாடல் செய்து சிவனுக்கு ஆலயத்தை அமைத்து விட்டார் என்கின்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி வருகிறது தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் இருக்குது புக்கில், அதுதான் இருக்குது. ஆனா புத்தகத்தில் இல்லை. அவர் சொல்லல மாணிக்க வாசகர் எந்த இடத்துலயும் அரசாங்க பணத்தை நான் கையாடல் பண்ணணும்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம பார்க்க அந்த குரலில் வரும்போது அவர் பெருந்துறையில் போயிட்டு கேட்குறாரு. அப்போ இறைவனை பார்த்துட்டு இருப்பாடு, நான் மேற்கொண்டு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அவர் தான் குருவாக ஏற்றுக்கிறார் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டு நான் வந்து குதிரை வாங்க வந்திருக்கேன், பொருள் அமைச்சிருக்காருன்னு, அந்த பொருளை வச்சு இறைப்பணி செய்யணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். உங்க புத்தகத்துல காட்டுங்க, நானே எங்க வார்த்தை சொல்றேன். சரி. இப்போ மாணிக்க வாசகர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை பற்றி இப்ப நாம விசாரிக்க போறோம். வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் வரலாறு நம்ம சிந்திக்கணும்னா 3 வரலாறு தான் இருக்கு. பெரும்பற்ற புலியூர் எழுதின திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணம், கடவுள் மாமுனிவர் எழுதின வாதவூரார் புராணம். இந்த 3 புராணங்கள் தான் மாணிக்க வாசகர் வரலாறை பேசுகின்ற புராணம். இதுக்கு அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலத்தில் வாழ்ந்த மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதின திருப்பெருந்துறை புராணம் இல்லைங்களா? இந்த திருப்பெருந்துறை புராணம் இது 4 புராணம். அந்த புராணத்திலிருந்து எடுத்து அதை பார்க்கலான்னு பார்த்தா அந்த புராணங்களே ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குது. ஒன்றுக்கொன்று முரணாக
நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏன் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் எழுதின வரலாறு அந்த புத்தகத்தை அவர் புத்தகத்தை வச்சே நம்ம பார்க்கக்கூடாது. அந்த வரலாறு எழுதுனா மாணிக்க வாசகர் எப்படி பாடியிருப்பார், திருவாசகத்தை எப்படிங்க பாடியிருப்பார்? உட்காருமா, நல்லா இருக்கீங்களா? அண்ணா வந்துட்டாரா? சரி. மாணிக்க வாசகர் எந்த முறையில பாடியிருப்பார் திருவாசகத்தை? நான் கேட்டது வந்து மாதவராவே இல்லையா, அதுல இருக்குதா? இப்போ உங்களை பத்தி சொல்றேன், நீங்க சொல்றதான் உண்மையா இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன்னா விஸ்வமூர்த்தி இப்படி அப்படின்னு சொன்னா அது ரெடியா இருக்காது இல்லைங்களா? மாணிக்க நான் சொல்றது வந்து மாணிக்க வாசகரே எழுதணும், அவரே சொல்றாரு இல்லைங்களா? அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சொல்ல இது வந்து திருவாசகத்தை அவர் சொல்ல அவர் எழுதினாரு, முழுமையா அவர் எழுதினாரு. அவர் சொன்ன வரிசையில் பார்த்தீங்கன்னா சந்தேகம் தீர்ந்து நான் சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா, என்னன்னா மாணிக்க வாசகர் எந்த முறையில திருவாசகத்தை பாடி எப்படி பாடி அவர் வரலாற்று முறையில தான் பாடியிருப்பாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அந்த வரலாற்று முறையில தானே பாடியிருப்பாங்க. வரலாற்று முறையில் தான் பாடியிருப்பாங்க. நான் அப்பப்போ ஏன்னு போவேன் சார் கொஞ்சம் வரலாற்று முறையில தான் பாடியிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த திருவாசகத்துல இப்ப நமக்கு தேவையானது குதிரை வாங்குறதுக்கு திருப்பெருந்துறைக்கு போறார். அதுக்கு முன்னாடி அவர் பாடல, அதுக்கு முன்னாடி பாடினார் ஐயா? இல்ல 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 இல்ல. அதே போல தில்லையில போய் நடராஜர் ஐக்கியம் போயிட்டார், அதுக்கு பின்னாடியும் பாடல, அப்பவும் பாடலை, அதுக்கப்புறமும் பாடலை, அதுக்கப்புறமும் பாடல. பாடலை. இது கோயிலை கட்டி முடிச்சு போகிறது, அதாவது மதுரை பாண்டியருக்கு வந்து குதிரைகளை அனுப்புகிறாரு இல்லையா, நரிகளை பரியாக்கி. அதன் பிறகு தான் அவர் வந்து நம்ம கூட இவ்வளவும் செய்து வந்து அந்த பிட்டுக்கு மண் சுமந்தது இதெல்லாமே இறைவன்றதை ஆரம்பித்த ஒரு பாடு தான் அவர் பாடவே ஆரம்பிக்கிறார். இல்லை எப்போ பாட ஆரம்பிக்கிறாருன்னா திருப்பெருந்துறையில் அவர் பார்த்தாரு இல்லைங்களா, அப்பவே பாட ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன் எந்த இடத்துல. ஓகே சொல்லு. சார் ஏதோ ஒரு சின்ன ஸ்டூல் மனதை போட்டு உட்காருங்க சார். கிடையாது, ஒரு 19 நிகழ்வுகள் தான் இருக்கும். என்னன்னா வரிசை சொல்றேன். போற்றி திருஅகவல், சென்னிப்பத்து, அதிசயப்பத்து, அற்புதப்பத்து, திருப்பள்ளி எழுச்சி, உயிருண்ணிப்பத்து, திருச்சதகம், வாழாப்பத்து, செற்றிலாப்பத்து, நீத்தல் விண்ணப்பம், அடைக்கலப்பத்து, அருட்பத்து, எண்ணப்பதிகம், பிரார்த்தனை பத்து, உணர்ச்சி பத்து, குழைத்த பத்து, ஆசைப்பத்து, திருப்பாண்டி பதிகம், சிவபுராணம். இந்த ஒரு 19 நிகழ்வுகளை வச்சு கேட்டோம்னா அதில் இருக்கிற பாட்டெல்லாம் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம்னா பாரூராருடைய புராணம் வந்து நமக்கு எப்படி என்ன நடந்தது எல்லாம் நமக்கு தெளிவாயிடும். இந்த ஆராய்ச்சியை 7 வருஷமா ஞானத்திரனுடைய ஆசிரியர் சிவகுமார், நான் சென்னை சிவகுமார் யூடியூப்ல சொல்லு கேட்டு 7 ஆண்டுகளா இதை ஆய்வு செய்து சென்ற ஜனவரி 26 போன ஜனவரி 26 திருப்பெருந்துறையில இந்த புத்தகத்தை வெளியிடும். மாதவரார் கோயில வச்சு, திருப்பெருந்துறை கோயில வச்சுதான் இந்த புத்தகத்தை நான் வரலாற்று முறையில புத்தகம். இப்போ இதுல இருந்து ஒரு சாதாரணமா ஒரு செய்தி சொல்றேன். அவரு திருப்பெருந்துறைக்கு போல பாண்டிய மன்னனிடமிருந்து பொருளை பெற்றுக்கொண்டு, கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி பொருளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்கு குதிரை வாங்குவதற்காக போகும்போது அப்போ இப்ப திருப்பெருந்துறைக்கு போனவங்க போயிருக்கீங்களா? யாரா போயிருக்கீங்களா ஐயா? திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை அப்போ இந்த மாதிரி இல்லை.
ஆவுடையார் கோயில்னு சொல்கிறோமே அதுதான் திருப்பெருந்துறை. ஆமா, இது வந்து ஆவுடையார். நீங்க அங்கேயே போய் கேட்டீங்கன்னா கூட திருப்பெருந்துறைன்னு கேட்டீங்கன்னா பெருந்துறை, ஈரோடு பெருந்துறைக்கு அனுப்பிடுவாங்க உங்களை. அந்த பெருந்துறைக்கே தெரியாது. இந்தியா மேப்லயும் திருப்பெருந்துறை கிடையாது. மாணிக்க வாசகர் சைவ உலகத்துக்கு வச்ச பேர் தான் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறைன்னா என்னன்னா, இப்ப ஆத்துல போனீங்கன்னா துறைக்கு போகணும்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. துறைனா மேல ஏறுற வழி. அது அவரு இந்த பிறவி கடல்ல இருந்து மேல ஏற்றதுனால திருப்பெருந்துறை, பெருந்துறையா வச்சு திருப்பெருந்துறை பேர் வைக்கிறார். அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட், இந்த பக்கமும் ஃபாரஸ்ட், அந்த பக்கமும் காடு. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ரோடு, டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் இல்ல. 3ஆம் நூற்றாண்டு. குதிரையில தான் போகணும், மாட்டு வண்டியில தான் போகணும், நடந்து தான் போகணும். பாதைகளா இருக்கும், பாதைகளா. அப்படி இருக்கும்போது இவர் பொருளை கொண்டு போகும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது மாணிக்க வாசகர். அப்புறம் நம்ம உட்காந்து படிக்க போறோம். அவர் வண்டியா போயிருப்பாரு ஐயா. பொருளை எடுத்துக்கின்னு குதிரை வாங்க போறவரு அவர் நாட்டினுடைய முதலமைச்சர். எத்தனை குதிரைகளை அமைச்சாரோ அத்தனை பாகர்களையும் கூட சேர்த்து தான் அனுப்புறாரு. நம்ம ஊர்ல இருக்கிற ஏற்கனவே இப்ப எங்க வீடு அது மட்டும் இல்லை, அவர் அமைச்சராக இருந்ததுனால அமைச்சருக்கு உண்டான ஆட்களை கூட சேர்த்து அனுப்புறாரு. அந்த பேங்க் உள்ள இருந்து மேனேஜர் வந்து வெளியே பணம் லோட் பண்றாங்க. 2 எக்ஸர்வீஸ் மேனே துப்பாக்கியோட வரான். அது வெளியுமா வெளியாதான் தெரியாது, ஆனா துப்பாக்கி வச்சுக்கணும். இப்ப அப்போ அவ்வளோ பணத்தை எடுத்து அவர் ஒண்டி போயிருப்பாரா? இல்ல, சகாக்கள் கூட தான் போறாரு. அதிகாரி திருப்பெருந்துறையில தங்கும் போதும் முதல்ல வந்து ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகாக்களை தான் அமைச்சு என்னன்னு கேட்டுன்னு வர சொல்றாரு. இல்லைங்களா? எல்லாரும் போறாங்க. போகும்போது அந்த குறிப்பிட்ட இடத்தை கடக்கும் போது அவருக்கு ஒரு ஈர்ப்பு மாணிக்க வாசகர். எல்லாரையும் அங்கேயே எடுத்து சொல்லிட்டு பணத்தையும் தன்னுடைய குதிரையும் அங்கேயே விட்டுட்டு அவர் போறார். போக போக அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாகுது இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நாட்டம் எல்லாருமே ஓரளவுக்கு படிச்ச பிள்ளைங்க தான் தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னா இரும்பு துண்டை இழுக்கும். காந்த எதங்க இழுக்கும்? இரும்பு துண்டை இழுக்கும். அப்போ இரும்பு துண்டை இழுக்கும் போது கிட்ட போக போக அந்த ஃபீல்டு அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுது இல்லையா? இவர் போக போக இவர் கேட்குறது கூட வரவங்க கேட்கிறாரு, என்ன சத்தம் கேட்கிறாரு. அது ஒரு 2 அந்த மண்டு. இவருக்கு வந்து அந்த சிவ வேடிக்கைகள் வந்தவர் அவர் மட்டும் தனியா வரல, பூத கணங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. இவர் போறாரு. போய் பார்த்த உடனே புருந்த மரத்து நேர்ல சிவன் அமர்ந்து இருக்கின்றார். பார்க்கிறாரு மாணிக்க வாசகர். பார்த்த உடனே என்னங்க பண்ணாரு, என்னன்னு சொன்னாரு. திருவாசகத்திலேயே வருது, நீங்க படிக்கிறீங்க. தெரியல அந்த வரைக்கும் ஞாபகம் வரல. சிவன் அவன் என தேறினன் காண்க. பார்த்த உடனே என்ன சொல்றாரு? சிவன் அவன் என தேறினன் காண்க. எனக்கு திருவாசகம் தெரியாது, அவரை நம்பி தான் பேசிக்கிறேன். ஏன்னா இவர் திருவாசகத்துல புலமைப்பட்டது நினைச்சிருப்பாங்க. அருட்பாவலை எதனாலும் கேள்வி 7 ஆண்டுகளா அருட்பாவலையே தான் இருந்தாங்க. தம்பி தான் வந்து போன ஆண்டு விழாவில் சிவவாதியத்தை கொடுத்து அந்த சிவன் பக்கம் இழுத்துட்டார். நாங்கள் குதிரைக்கு கடவாங்க மாதிரி தமிழ்நாடு எல்லாம் வளரார் நாடு தான் போய் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்ன உடனே வார ஒரு ஆள் அடிக்கடி கூப்பிடுறாரு திருப்பெருந்துறைக்கு. அதனால போய் இப்போ என்னன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வாத ஊரார் மேல இருக்கிற அந்த குற்றச்சாட்டை நீக்கணும். இது இன்னைக்கு இங்க திருவள்ளுவர் கூட்டி இருக்கு. சிவன் அவன் என தேவையான காண்க சொல்றாரு இல்லைங்களா? எப்படிங்க அவருக்கு பார்த்த உடனே சிவன் தெரிஞ்சிச்சு? அவ்வளவு பேர் வராங்க, அதிகாரிகள், தளபதிகள், அரசு துறை அலுவலர்கள். அவருக்கு எல்லாம் கேட்காத சத்தம் இவருக்கு மட்டும் கேட்டுச்சு. இவருக்கு மட்டும் கேட்டு எப்படி வந்த? ஏன்னா காந்தம் எதை இழுக்கா? இரும்பு மட்டும் தான் இழுச்சு. இப்ப இந்த ஊர் மக்கள் தொகை எவ்வளவு தெரியாது. ஆனா இங்க திருவாசகத்தை இந்த சிவராத்திரில திருவாசகத்து மேல வந்து இரும்பு துண்டா இருக்கிற உங்களை தான் இழுத்து. சில கட்டைகளை இழுக்காது, அது சில கட்டைகளை
இழுக்காது. மரம் துண்டலாம் அல்லது பேப்பர் துண்டலாம் நாத்தை இழுக்குமா? பார்த்த உடனே அவன் சிவன் தேடினு காமிச்சார். அது பதில் அவரே சொல்றாரு. ஐயா எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு சிவன் அவன் என்ன தெரியல? கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர் தான் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு எப்படி தெரியும்? மீதி பேர் தெரியாது, அனுபவம் தெரியும். அவர் தான் கிருஷ்ணமூர்த்தி எப்படி தெரியுங்களா? நாங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். படிக்கும் போது அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு தெரியும். ஆர்கே கிருஷ்ணமூர்த்தி இங்க வருவாரு போவாரு பார்த்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அவரு அமதலிங்க அவங்க ஒய்ஃப் வந்துருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன நல்லா தெரியும். நான் வந்து அந்த ஊருக்கு புதியவன் அல்ல, ஆனா திருவாசகம் மேடைக்கு புதியவன். அதனால அவர் என்ன பண்றாரு, மாணிக்கவாசகர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, முன் தன்னோடு நிலா வகை குறும்பையில் புகப்பெழுதி சொல்றாரா இல்லையா? நான் வந்து உன்னோட தான் இருந்தேன். யாரோட இருந்தேன்? சிவனாவோட இருந்தேன். சிவனாவோட தான் மாணிக்கவாசகர் இருக்கிறேன். அங்க நிலா வகை குறும்பையில் புகப்பெழுதின்னு சொல்றார். திருவாசகத்துல ஒரு லைன் வந்து பாருங்க, நோக்கி நுண்ணிய சொல் செய்து நொடியன, அந்த லைன் வருது இல்லைங்களா? அதை பார்க்கலாம். அதுதான் முக்கியமான பாட்டு. என்ன சொல்றாரு, ஏற்கனவே அவரை பார்த்ததுனால சிவன் இவர் தெரிஞ்சு போச்சு. ஆனா இதே சமாசம் தான் சுந்தரமூர்த்திக்கு தெரியல. சுந்தரர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல விபூதி கொடுத்திருந்தார். 4 வேலை நடக்கணும். சிவனுக்கு பிஏவா இருந்தார். அப்பேற்பட்ட பிஏவுக்கே வந்தவர் சுந்தரர் இவரும் தெரியல. சிவன் தான் அவனுக்கு தெரியல. ஆனா மாணிக்கவாசகருக்கு தெரியுது. ஏன்னா இவரு பதில் சொல்றார். ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்குறா? மாணிக்கவாசகர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, புறம்பையில் புகப்பெய்தி, அதாவது நான் ஒரு கூட இருந்தேன், எனக்கு மாயையால ஒரு உடம்பை கொடுத்து இங்க அமைச்சு பிறகு திருப்பெருந்துறையில பார்த்துட்டு நேரா வந்துடுறாரு. எப்படி வர்றாருன்னா, இப்போ பழைய சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஒரு பையனை கடைக்கு அனுப்புவார். போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் சைக்கிள்ல ஒரு பேக் மாட்டின்னு சைக்கிள் மதிப்பான். வரும்போது பார்த்தா ஸ்கூட்டர்ல ஒரு பேக் எடுத்துன்னு வருவான். பழைய சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? போகும்போது சைக்கிள்ல போவான், வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டு ஸ்கூட்டர்ல வருவான். அப்ப என்ன அர்த்தம்? பெரிய ஆளாயிட்டான்னு. அந்த மாதிரி மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, நீங்க நோக்கி என்ன தனியா அமிச்ச உடனே புறம்பெயர புகுப்பெய்து நோக்கி முன்னிய நொடிய சொல் செய்து என்ன நடக்குதான்? இவர் வந்த உடனே சிவான்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே பார்க்கிறார். நோக்கி என்ன? நயன தீட்சை. நயன தீட்சை பண்றாரு. அப்புறம் தொட்டு பரிசு தீட்சை பண்றாரு. நுண்ணிய சொல் சொன்னார். நுண்ணிய சொல் சொல்றது என்ன? உபதேசம். இது எல்லாம் நிகழ்ச்சி எங்க நடக்குது? திருப்பெருந்துறையில நடக்குது. பார்த்தாரு சாமி. சாமி பார்த்தோன்னே சாமி தான் வந்துக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனால அவர் என்ன சொல்றாரு, மாணிக்கவாசகர் அமைச்சர் அப்படின்றது அந்த இதெல்லாம் மறந்துட்டு நோக்கி நுண்ணிய நொடிய சொல் செய்து. அப்போ என்ன சொல்லு அவர் சொல்லியிருக்கார்? நுண்ணிய சொல் தான். என்ன சொல்லு செய்யா நயன தீட்சை பண்ணி வாசக தீட்சை கொடுக்குறாரு. அது பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, பெருமானே வந்துட்டாரு, சிவனே வந்துட்டாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம கூட இந்த சோமசுந்தரர் வரான்னு வச்சுங்க, மான் மழிவோட கங்கையெல்லாம் வச்சு வந்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி வந்துக்கிறாருன்னு நினைப்போம். எந்த செட்ல இருந்து வந்துக்கிறீங்க, மேக்கப் நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குதுன்னு சொல்லுவோம். யாருக்கு? அவருக்கு. சோமசுந்தரே இப்ப இங்க வராரு, சரி நம்மளை பத்தி பேசுறாங்களே, என்னதான் பேசுறாங்க கேட்கலாம் அப்படின்னு வராருன்னா அதே வேஷத்தோட தான் நம்ம ஏற்றுக்கணுமா? திருவிளையாடல்ல சிவாஜியும் நாகேசம் பண்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஏற்றுறது எந்த செட்ல வந்துருக்குறோன்னு அவருக்கு சொல்லுவோம். ஆனா மாணிக்கவாசகருக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் தெரிஞ்சிச்சுன்னா, அவர் வந்து மனிதர்ல 3 வகை சொல்றாங்க சார். சகலர், நம்ம எல்லாம் சகலர். 3 மலம் உள்ளவன், 2 மலம் உள்ளவன் பிரளயாகலர், விஞ்ஞான கலர் ஒரே மலம், ஆணவ மலம் மட்டும்தான். மாயெல்லாம் இருக்காது. அப்ப சகலருக்கு வந்து நம்மள மாதிரி சகலருக்கு
இவருக்கு வந்தாரு, இவர் தெரிஞ்சுக்கினார். தெரிஞ்சு இந்த தீட்சையெல்லாம் நடக்குது. மாணிக்க வாசகருக்கு பார்த்த உடனே அவர் சிவபெருமான் பார்த்தா அவர் அவரே சொல்றாரு, கதக்களிப்பு ஏறி ஒரு யானை மாதிரி ஆயிட்டேன். புக்கில் வரும்போது அவர் ஒரு குரு மாதிரி தான் தோற்றம் அளிக்கிறாரே தவிர, ஆனால் இவர் சிவன்றதே இவர் மட்டும்தான் கண்டுக்கிட்டாருன்றதை அந்த இப்போ நம்ம பார்த்தோம். அந்த சார் இப்போ அவர் வந்ததே அவருக்கு மட்டும்தான், அவருக்கு தீட்சை கொடுக்குறதுக்கு தான் வந்தார். எதுக்கு அனுப்புறாருன்னா அவர் அனுப்புற நோக்கம் என்னன்னு சொல்றாங்க. அடியாருக்கு ஒரு ஆலயம். சுந்தரமூர்த்தி கூட சுந்தர கதை சொன்னா உங்களுக்கு புரியும், ஏன்னா அன்பில் நடந்த கதை. அதில் விபதி கொடுத்துருக்கார், பிஏவா இருக்கிறார். அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்க்கடல நம்ம 2 பேர் கடைஞ்சாங்க இல்லையா, விஷம் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். எடுத்ததுமே அமுதம் வந்துச்சாமா, வரல, நஞ்சு தான் வந்தது. நஞ்சு வந்த உடனே சிவபெருமான் ஓடியாராங்க, அவதரிக்க ஓடியாராங்க. யாரு? பிரம்மாவும் விஷ்ணு. நம்ம பார்க்கடல கடைஞ்சா விஷம் வந்துச்சு. இவர் பார்க்கிறார், சுந்தரரை பார்த்து அதை போய் எடுத்துன்னு வந்தார். சுந்தரர் என்ன பண்றாரு, அதை போய் ஒரு கையில திரட்டி ஒரு நெல்லிக்கனி மாதிரி, பெரிய நெல்லிக்கனி மாதிரி எடுத்துன்னு வந்தார். அதை தான் அவர் சாப்பிட்டாரு. அந்த அம்மா தடுத்தாங்க, கண்ணம் கரைச்சு போச்சு, கண்ணத்துல வரலாறு, சுந்தரர் வரலாறு. அப்பதான் இவர் என்ன நினைக்கிறாரு, சிவபெருமானுக்கு 4 வேலை என்ன நடக்கணும் எங்க பூமியில. என்ன 4 வேலைன்னா, அடியார பாடணும் 1. 2வது, சிவன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா சிவன் வந்து வெறும் விபூதி மட்டும்தான் தருவான் அப்படின்ற பரவலா ஒரு பேச்சு இருக்குது. அதனால பொண்ணும் பொருளும் தருவான்றத நிரூபிக்கணும். 12,000 பொண்ணு கொடுத்தாரா சார்? எங்க கொடுக்குறாரு? விருதாச்சலத்துல கொடுக்குற 12,000 பொண்ணு. நஞ்சி இன்று நாளை என்று உண்மை நச்சுவார் துஞ்சிட்டால் செய்வதென்னே அடிகள். அவர் அங்கதான் வந்து கேட்கிறார், ஏயா உங்கள்கிட்ட வர அடியாதான் நஞ்சு போயிடலாம், நீங்க எல்லாரும் பொருளும் கொடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, நாளைக்கு கொடுக்கலாம்ன்ற, செத்து போட்டானா என்னையா பண்ணணும்னு கேட்கிற. பஞ்சியிட முட்டில் ஒரு தீருமோ, ஒரு பஞ்சு நீ எவ்வளவு கொடுக்கலாம்னு யோசனை பண்ற. பஞ்ச ஒரு பாட்டில் அடைச்சுன்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்னா 12,000 பொருள் கொடுக்குறாரு சுந்தரர். அது மட்டும் இல்ல, செங்கட தலைக்கு வச்சு படுக்கிறாரு, அது தன்னமா மாறி. உங்களுக்கு தெரியும், எல்லாம் நீங்க அந்த 12 திருமுறையும் படிச்சிருக்கீங்க. பொண்ணும் கைப்பொருளும் தருவான்றதை நிரூபிக்கணும். 2. 3வது, உனக்கு நண்பனா இருப்பான், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துச்சுன்னா தூது விட்டு போவான். யாரு? சூப்பர்மேன். யாரு தூது போடுவான்? சிவன். நீங்க யாருன்னா நம்ம ஆளுங்களை விட்டீங்கன்னா அவன் வந்து பிடிச்சி கூப்பிடுவான். ஒரே இல்ல. ஆனால்தான் சுந்தரர் என்ன பண்ணாரு, நீ போடாம அடியாருக்கே தெரியாத பறவை மலையில உட்கார்ந்துங்கிறார். ஒரு ரகசியம் சொல்ற கேட்டுங்க. எந்த குடும்பத்திலேயாவது ஆம்பளை பொண்டாட்டிக்கு சண்டை வந்துச்சுன்னா அர்த்தஜாம பூஜை 2 கலந்தனியா மறுநாள் சரி. இது வந்து 12 திருமுறைகள் இந்த உலகிற்கு காட்டுகிற நெறி. அதனால இவர் என்ன பண்றாரு சுந்தரர், அங்க உட்காந்துங்கிறார். நடுஜாம பூஜை முடிஞ்சு அழைப்பு போயிட்டார். இவர் அடியாருக்கு உயர் தெரியாதார். யாரு? சிவபெருமான். இவர் உயர தெரிவிப்பாரா? ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாரு, வைத்தியாரான் பாட சொன்னாங்க ஆட்கள் போது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து நமக்கு வந்தோண்டான்னு சொன்னாரு. திட்டதுனால வந்தோண்டான் என்பதோ வாய்வழித்தாய் சுந்தரர் சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த வந்து என்ன பண்றாரு, நீ நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்ம 2 பேரும் நட்பா இருக்கலாம், கோயமை நிறைய சொன்னார். சொன்னோம்னாலே இவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு ஊருக்கு போயனா போலப்பா. சரி, யாரையாவது கூட்டு அனுப்பிச்சாங்கன்னா அனுப்பிச்ச சாமி. ஆனா அவங்க போனவங்க வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த தெரு என்ட்ரன்ஸ்லயே கேட் மாதிரி போட்டு ஒரு 4 பேரை உட்கார வச்சுக்கிறாங்களா. சுந்தரர் வாயை எடுத்தாவே அடிச்சு அமைச்சிடறாங்களா சாமி. வந்தவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வேலை ஆகல, நீதான் போனாங்க. உடனே இவர் போறாரு. இவரும் மரபுரி தெரிஞ்சு கொண்டு அந்த அம்மா போறாரு. அந்த அம்மாட்ட போய் சுந்தரர் நான் இருக்கிறேன் சாமி, மரியாதை கட்டு வந்து மீண்டும் இவர்கிட்ட சொல்ற, என்ன சாமி ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அதோட விட்டுட்டுலாம் சுந்தரர். என்ன கேட்கிறாரு, நீ எப்படி போனோங்க? நான் இந்த மாதிரி மரபுரி தரித்து அந்த தான் போனோங்க. உடனே என்ன சொல்றாரு, மூலவிதா
யாரு கேட்கறது? சுந்தரர் சிவன் சுந்தரர் சிவனை கேட்கிற உனக்கு மூலதா நீயா போனாவே அவன் பிரபு தடுக்க மாட்டா. இதுல வேற அந்தனமா போனோம்னு சொல்ற, நீயா போனான்னு அப்பதான் வந்து ஆடியும் போற. இன்னைக்கும் அந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா யார் சிவனோடு ஒன்றி இருக்கிறார்களோ அவங்க தியானத்துல அந்த மக்கள் திருவாரூர் போனீங்கன்னா நாங்க போனோம் பறவை வீட்டுக்கெல்லாம் போனோமா நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கே கேக்குது. எதுக்காக இது சொல்றேன்னா அந்த 4 காரியமும் நடக்கணும். அதுக்கு அடுத்து எல்லாரும் அடியார்கள் என்ன பாடிட்டாங்க, அடியார்களே பாடணும். அதுக்கு ஒருத்தம் வேணும். இந்த 4 வேலை நடக்கிறதுக்காக சுந்தரனை கீழே அனுப்பணும், டெப்டேஷன் போட்டு அனுப்பணும். சாதாரணமா போனா போவாங்க, என் மனதை போக மாட்டோம். அதனால என்ன பண்றாரு, ஒரு டிப்ஸ் கைலாயத்துல நந்தவனத்துல அந்த 2 பெண்ணுங்க இருக்கிறாங்களா, அனிந்தியை இன்னொரு பாப்பா, 2 பேரும் என்ன பண்றாங்க, போய் நந்தவனத்துல பூ பறிச்சுக்கிறாங்க. வழக்கமா போற சுந்தரருக்கு அன்னைக்கு லைட்டா என்ன பண்றாரு, ஆசையை கூட்டுறாரு. இவங்க தான் பெண்களான்னு பாக்குறாரு. அவங்களும் இவங்களை பாக்குறாங்க. வந்த உடனே இவர் கேட்கிறாரு, சுந்தரா என்ன நடந்தது நந்தவனத்துல? நந்தவனத்துல ஒண்ணும் நடக்கல சாமி, ஆடு நடந்துச்சு, மாடு நடந்துச்சு, நான் நடந்தேன் அப்படின்னு. இந்த கெண்டெல்லாம் வேணாம், பாத்தியா? லேசா பார்த்து சாமி. அவங்க ஒண்ணு பார்த்தா 2 பேரையும் டெப்டேஷன் போட்டோம். பூலோகத்துக்கு போய் ஒருத்தி பறவையாகவும் ஒருத்தி சங்கிலியாகவும் பிறகட்டும் அனுபவிச்சு வாங்க போட்டு அனுப்பிச்சிட்டேன். ஆனா அதுக்காக அனுப்பல, இந்த 4 காரியம் நடக்கணும், அதுதான் அனுப்பல. மாணிக்க வாசகரை கூட இருக்கிறவரை எதுக்காக அனுப்புறாங்க? மாணிக்க வாசகர் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறார். சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா பதமுக்தி அபரமுக்தி, பரமுக்தி அபரமுக்திங்கிற சிவனா கூட எடுத்துப்பாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா துரியம். சிவனா கூட இருக்கு தெரியுங்க, துரியம். துரியாதீனம் சிவனா இருக்கு, சிவனாவே மாறத்து துரியாது. இப்ப இங்க ஒரு அபரமுக்தரை தான் இங்க அனுப்புவார். இந்த 4 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அபரமுக்தர். அவங்கள தான் இங்க அனுப்பிச்சு இந்த காரியத்தெல்லாம் உயிர்கள் உய்வதற்காக வழிவகை செய்வதற்காக 4 பேர் அனுப்புவார். ஆனால் தான் மாணிக்க வாசகரை அனுப்புறார். மாணிக்க வாசகரை அனுப்பின நோக்கம் என்னன்னா, அடியாருக்கு ஆலயம் கட்ட வேண்டும். யாருக்கு ஆலயம் கட்டணும்? அடியாருக்கு ஆலயம் இல்லைங்களா? நீங்க சொன்ன சப்ஜெக்ட் பின்னாடி வர இப்போ உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். ஏன்னா திருப்பெருந்துறை கோயில் வந்து சிவன் கோயிலா? நீங்க கோயில் ஆவுடையார் மட்டும் இருக்கும். இல்ல திருவிழா இல்ல சார், அந்த திருவிழா யாருக்கு? சிவனுக்கா மாணிக்க? ஆவுடையார் மட்டும்தான் இருக்கு. அதான் சார். அம்பாளுக்கும் பாதம் பலிபீடம் இருக்கா? இல்ல. நந்தி இல்ல. ஆகம விதிப்படி அந்த ஆலயம் இருக்கா? இல்ல. அந்த கோயில் யார் கோயில்னு சொல்றாங்க? கொடிமரம் இல்ல, அதுல மாணிக்க வாசகர் கோயில்னு சொல்றாங்க. 10 நாள் கட்டினா யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. மாணிக்க வாசகருக்கு. அப்போ இவர் பேச்சு பிரகாரம் வந்தா சிவபெருமான் நீ பணத்தை எடுத்து உனக்கே கோயில் கட்டிக்குன்னு சொல்லியிருப்பாரா? இந்த பின்னாடி சிந்திக்கலாம். பின்னாடி அவர் சொல்றாரு, திருவாசகத்துல இருந்த நாங்க சொல்லலைங்க, திருவாசகத்துல மாணிக்க வாசகர் இதை சொல்றாரு. இப்ப நாம எங்க நிக்கிறோம்னா, சிவனை பார்த்தாரு, ஆடுறாரு, பாடுறாரு. இவர் சாமியை கையை வச்சு சாந்தப்படுத்துறாரு. சாந்தப்படுத்தணும்னே அவர் நிட்டைக்கு போயிடுறாரு இல்லையா? சாமி பார்த்துட்டு நிட்டைக்கு போறாரு. அப்படியே இருக்கிறார். என்னை நடுவில் ஒரே ஒரு செய்தி, ஆவுடையார் கோயிலில் வந்து தாயாருக்கு பாதம் மட்டும்தான் இருக்கும். நம்ம சந்தவாசலில் சிவனுக்கு பாதம் மட்டும் ஏன் வந்ததுன்னு கேட்டாக்கா, இப்போ நம்ம அந்த பாதத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா, கங்கையம்மன் கோயிலில் பாதத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மூலையிலிருந்து ஜாதகத்தில் சொல்லி அனுப்பிச்சாங்க, சந்தவாசலில் போய் சிவனுடைய பாதத்தை வணங்கிட்டு ஆவுடையார் கோயிலில் போய் அம்பாளுடைய பாதத்தை வணங்கினீங்கன்னாக்கா சரியான வரன் கிடைக்கும், வரன் தேடி இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு இப்போ நிறைய வராங்க. நாங்கள் கேட்டோம், இந்த கோயில் இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணுது, இது எப்படி ஓலைச்சுவடியில் வரும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு,
நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணுன்றது உங்களுடைய விதி. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் பண்ணணுன்றது விதி. அதன் பிறகு தான் அது எங்கள் கண்ணில் தெரியணுன்றது விதி. அதனால் இப்போ தான் ஓலைச்சுவடியிலேருந்து எங்கள் கண்ணுக்கு படுது அப்படின்னு நான் அந்த ஜோஷிகார் ஒருத்தர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டேன். நாங்கள் குறைஞ்சது 10 வருஷம் தான் ஆகுது. இப்போ எப்படி நீங்கள் இவ்வளோ பேர் அனுப்பிச்சிருக்கிறீங்களா, நிறைய ஊர்லேருந்து வராங்க, இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, சிவனுடைய திருப்பாதம் சந்தவாசலில் இருக்கிறது உண்மை. அது இருக்கிறதுனால தான் எங்கள் ஓலைச்சுவடியிலே கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆவுடையார் கோயிலில் போய் அம்பாளுடைய பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணால் சிறப்பான வரன் அமையன்றது விதியாம். இது நாம் சொல்லலை, பல்வேறு இடத்துலேருந்து வராங்க. இல்லை இப்போ இது வரலாறே கிடையாது, இப்போ நடந்துங்கிற விஷயம். இது வந்து சொற்பொழிவு இல்லை, இன்ட்ராக்ஷன் தான். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆடியன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர். உங்களுக்கும் நமக்கும் கருத்து பரிமாற்றம் தான். இதுதான் உண்மையானது, அதுதான் உண்மையானதுன்னு சொல்றது. மாணிக்க வாசகர் இப்படி ஒரு கருத்து நிலவுதுங்க. அதன் வழியா இப்போ அவர் என்ன சொல்றாரு, இரவு பகல் ஆவது அதையே, இரவு பகல் ஆவது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுதான். திடீர்னு நிச்சயம் வந்து பார்த்தா கண்ணை வச்சு பார்க்கறாரு. கண்ணை வச்சு பார்த்தா பெருமான் இல்லை, சிவபெருமான் இல்லை. ஆனா கூட வந்து அடியாரெல்லாம் இருக்கிறாங்க, கூட வந்து அடியாரெல்லாம் இருக்காங்க. சரி, பெருமான் இல்லைனாலும் அவன் கேட்கும் போது என்ன சொல்றாரு, பணம் சொல்லியிருக்காருப்பா, வந்து என்ன கூட்டம் வந்து என்ன கூட்டம் வந்து சொல்லியிருக்காரு. சரி, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வாழ ஒரு அறை இருக்கிறார். அது பின்னாடி அவரே பதிய வைக்கிறார், வாழாய் கழித்திருந்தேன், நீ இல்ல, நீ போயிட்ட, உங்க அடியார்கள் இருக்கிறாங்க, அந்த அடியார்கள கூட நாங்க சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வராது சிவபெருமானு வந்து அந்த இடத்துல சிவபெருமானுடைய பாதத்தை சொல்றீங்களா ஐயா, நீங்க சொன்னீங்க ஏவம்பா சொன்ன, நீங்க கீழே பாருங்க, அம்மன் பாதம் இல்லை, சிவபெருமானுடைய பாதம். சிவபெருமான் அந்த இடத்துல தான் மாணிக்க வாசகருக்கு குருவா இருந்து தீட்சை கொடுத்தது. அந்த பாதத்தை தான் அவங்க அடிக்குடியில வச்சு, அதுக்கு பேர் மாணிக்க வாசகர் தான் வைக்கிறாரு. அடிக்குடியிலும் வைக்கிறார். என்ன வைக்கிறாருங்க, அடிக்குடியிலும் வைக்கிறார். அடிக்குடியில வச்சுட்டு அதை வந்து என்ன பண்றாரு, அடையாளம் செஞ்சு பூஜை பண்ணிட்டு நெசிலே இருக்கிறார். உடனே ஒரு நாள் வந்து என்னாச்சு, அசிரியர் கேட்கும், பெரும் தீ அரும் பெரும் ஜோதி வந்துச்சு. அந்த ஜோதியில மாணிக்க வாசகனை தவிர மற்ற எல்லாரும் வரணும். வந்தவங்க எல்லாரும் ஒருவரையும் விடாமல் முடிப்பினர். திருவாசகத்தில் வரும், நீங்க பாத்தீங்கன்னா திருவாசகத்துல பாத்தீங்கன்னா தெரியுது, ஒட்டல விடாத அதில் போயிட்டாரு. இப்போ இவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இங்கிருந்து ஒரு டூரே போறோம், சார் கூட்டம் வர திருப்பரங்குன்றம் போகும்போது திருவானைக்காரர் திருச்சியில, அப்புறம் கரூர்ல போனீங்கன்னா பசுபதீஸ்வரர் இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துனே போனான்னு கூட்டம் வர கூட்டம் போன உடனே அவருக்கு ஏதோ அப்புறம் மட்டும் ஒருத்தர் மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆனவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும், அது சொந்தமா இருக்கிறவங்க அப்ப நீங்களே வராங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கிறேன். அதுல நீங்க குழந்தைங்க இப்போ மணிவாசகனுடைய மனநிலையை நம்ம பார்க்கணும். மணிவாசகனுடைய மனநிலை, சாமி வந்தாரு, கூட்டும் போவார், அவரும் விட்டு போயிட்டாரு. கூட இருந்த அடியாரும் போயிட்டாரு. சாமியை பார்த்த உடனே சாமி இருக்கிறாரு. முதல் என்ன பதிகம் பாடியிருக்காங்க, நம்ம நீங்க வச்சுக்கிற பழைய திருவாரூர் பார்த்தீங்கன்னா சிவபுராணம், சிவபுராணம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லையா, சிவபுராணம். அதுக்கடுத்து லைனா பாத்தீங்கன்னா
டீ எனக்கு செட் ஆகாது. உங்களுக்காக இல்லை எங்களுக்காக. இப்போ நீங்க வந்து சாமியை அவர் பார்த்த உடனே சிவபுராணம் பாடியிருப்பாரா? சிவபுராணத்தில் என்ன வருது? சிவபுராணம் படிச்சுனே வந்தீங்கன்னா கடைசியா என்ன வருது ஐயா? சிந்தை மகிய சிவபாடம் வந்து முந்தை வினை முழுவதும் போய உடைய ஞானம். இந்த சிவபுராணம் செய்கிறேன், எனக்கு முன்ன வினையெல்லாம் போறதுக்கு தான் நான் இதை பாடுறேன் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டே பாடுவாரா? ரெண்டாவது, சாமி வச்சு இப்போ நம்ம ஊருக்கு மினிஸ்டர் வராதுங்க, நம்ம மாவட்ட மந்திரி வராது, நம்ம சிஎம் வராதுன்னு வச்சுங்க. சிஎம் வச்சுக்கிட்டே மினிஸ்டர் வந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க நான் இந்த ஊருக்கு இதை பண்றேன் அதை பண்றேன்னு அவரே சொல்ல முடியுமா? சீஃப் கெஸ்ட் தானே சொல்லணும். சிவனை வச்சுக்கிட்டே இது சொல்லுவாரா? ரெண்டாவது, இதே மந்திரி வராருன்னா நம்ம அவர் பார்க்கறோம்னா என்ன சொல்லுவோம்? அவர் வாழ்க, அவர் வெல்க, அவருடைய ஆட்சி நல்லா இருக்கட்டும் அப்படிதான் சொல்லுவோம். அப்போ இவர் மாணிக்க வாசகரும் போற்றி திருவாப்பால் தான் முதல்ல பாடியிருப்பார். போற்றி திருவாப்பால். ஏன்னா அதுல 275 சார் எல்லாம் பக்கத்தில் உட்காருங்க சார். சார் உட்கார நல்லா இருக்கு சார். பழைய திருவாசகம் எப்படி அடுக்கிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவபுராணம் எத்தனை வரைங்க? சிவபுராணம் 96 வரி. அதுக்கு அடுத்து சிவபுராணத்துக்கு அடுத்தது என்ன வச்சிருக்காங்க? கீர்த்தி திருவையா என்ன என்ன சார் என்ன சிவபுராணம் பார்த்தீங்கன்னா 96 வரி. வரிசை முறை